பிரச்சனையை சொல்ல போகிறா. அத்தா ஐஸ்வரி ஏழை மகளுக்கு என் தாய் வந்து பட்டு பட்டு நான் கொடுக்க வரணும். என்னை பெற்ற அம்மா வாங்க, அந்த மைனுக்கு நல்லா கொடுக்க வாங்க. அந்த மைன் கிரகம் இருந்தால் ஒரே சொல்லு வெட்ட கிரகம் இருக்கியம்மா, தெரியுமா? கிரகம் இருக்குது, பிள்ளைக்கு கிரகம் இருக்குது. சரியா? சரித்தா, உனக்கிட்ட வந்ததுக்கு நல்ல செய்தா ஒரு சொல்லிட்டா. பிரச்சனை கிரகத்தினால தான் பிரச்சனையாக இருக்குது. சரியா? சரிம்மா, இந்த மைண்ட் நீங்கள் நல்லா கொடுக்கணும்னு உறுதிடுங்கம்மா. சரித்தா, பிரச்சனை இல்லை, தீர்த்து விட்டா வைத்தியத்தா, ஏற்றிட்டு பிரச்சனை 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 ஏன் பிரச்சனை? சரி, உடனே தெரியும் இந்த மாதிரி தீர்வு கொடு. எங்கள் அம்மா பிரச்சனை இருக்குமா, எங்கள் அம்மாட்ட வந்தனால எங்கள் அம்மா தீர்த்து வைக்கிறேன் நான் சொல்லிட்டு அதுக்கு காரணத்தேன்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தை பூரா இப்போ சொல்லி வரோம். சரியா? எதுனால, யாருனால எல்லாம் சொல்லுங்கள். இப்போ வெற்றிலையை சொல்கிறீ, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். மனசெல்லாம் ரத்த காயம், ஒரு வலி வேதனோடதே உட்காந்துருக்கீங்க. சரியா? யார் தான் தலைவிதாரனாக யார் வரணும்? இரவோடகம் போட்டுக்கிட்டாங்களா? மனசில் ரொம்ப கவலை வசனம்மா, பஞ்சமே இல்லை. சரியா? கவலைக்கு பஞ்சமே இல்லை. உனக்கு எல்லாமே சொல்லி எதுவும் யார் உங்கள் வீட்டில் விநாயகரை கும்பிட்டு வரா? பிள்ளையாரை விரும்பி யார் கும்பிட்றாங்க? நான் தான் சாமி கும்பிட்றேன். நீங்களே கும்பிட்றீங்க. சரி, உங்கள் தெய்வம் அருவா வச்சுருக்கா? குலசாமி. சரி, நீங்கள் வந்து குலசாமி வந்து அருவா வச்சுருக்க தெய்வம் வாங்குறீங்க. விநாயகரை விரும்பி யார் கும்பிட்றா அவங்க வீட்டில்? நான் மட்டும்தான் கோயிலுக்கு போகிறது. நீங்கள் வந்து கும்பிட்றீங்க. சரி, நீங்கள் பிள்ளையாரை விரும்பி கும்பிட்றீங்களா? சரி, குலசாமி வர்றாங்க, விநாயகரும் வர்றாங்க. சரியாம்மா? கிடக்கு. சரி, அத்தை யாருன்னு சொல்லட்டும். கடலில் அடிக்கிற அலை மாதிரி மனசு ஒரு நேரத்துக்கு ஒரு குத்தி ஒரு அடி அடிச்சுட்டு இருக்கு. உண்மையா? உடம்புக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துட்டுருக்கீங்க. உண்மையா? நல்லா சொல்லுங்கம்மா. நீங்கள் சொன்னீங்க எப்போ நல்லா நீங்கள் சொன்னாத்தே அம்மா ஆர்வமாக பிள்ளைக்கு இப்படி கஷ்டம் நஷ்டம் இருக்கலாம் சொல்லும். பாவம் ஆத்தாவும் கண் பார்வை இருக்குது. சரியா? அவங்க மேலே ஒரு பக்கமே மனசு நமக்கு, மறு மனசு சரியில்லாத மனசுதே. 2 கண் உறுத்திக்கிட்டே இருக்கு உங்களை பார்த்து. அந்த கண் ஆத்தா அருளில் வந்து யாருடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. சரியா? உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏத்தம் இறக்கந்தே. இன்னும் இது நாள் வரை சரிசமமான வாழ்க்கையே உங்களுக்கு இல்லை. உண்மையா? கண்ணி பைத்தியம் கிடக்குது, மனசெல்லாம் காயப்பட்டு கண்ணி பைத்தியம் கிடக்குது. ரணம் வழிதே இங்கே, ரணத்தோடு இருக்கேங்க. சரியா? ஏத்தம் இறக்கமாக எல்லாமே இருக்குது. அதே ஆத்தா சொல்லல, முடக்கம் முடக்கம் நேரம் சரியில்லை நேரம் சரியில்லைங்கிறாளே. நீ திரும்ப திரும்ப அந்த கண்ணிலே வருது. சரி, யாராக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீர்வு கொடுக்க வரணும். யார் பிள்ளை உடஞ்சி விட்டுட்டாங்க. தாயி நீ வந்ததுக்கு அந்த மகளுக்கு அவள் குலசாமி ஒத்தாசை இருந்தால் பிடிச்ச 90 அப்படியே நிற்க வேண்டிய தாய். எனக்கு தாத்தாய் சின்னத்துக்கு மாதிரி தாய் எனக்கு அம்மா. தெய்வநிலையே சரியில்லாமல் அவங்களுக்கு. சரியா? உங்கள் தெய்வநிலையே சரியில்லாமல் இருக்கிறாங்க இருக்குது. ஆனால் அந்த முழு ஒத்தாசை உங்களுக்கு வந்து தெய்வ ஒத்தாசை இல்லை. சரியா? உடஞ்சதே இருக்கு. உடையக்கூடாது 90. அதான் தெய்வம் இல்லைலாம் இருந்துச்சாங்க, தெய்வம் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த முழு ஒத்தாசம் உங்களுக்கு கிடைக்காது. தெய்வனுடைய அனுகிரகம் கிடைக்கல. சரியா?
மைனுக்கு எத்தனை வயசுமா? 33 வயசு. நான் ஒரு சொன்ன ஒரே சொல்லிட்டேன். தாய் காட்சிக்கு வாங்க. தாத்தா ஐஸ்வரி தாய் நாகதோசை இருக்கேம்மா. நாகதோசை இருக்கா? சரி, நாகதோசை இருக்கு சரியா? அந்த நாகத்தில் ஒரு தலை எடுத்து இப்படி இப்படி இருக்கும்ல, அது இருக்கான்னு பாருங்க. அந்த உருவம் தெரியுதான்னு பாருங்க. துண்ணூரில் அந்த தலையாக இருக்குங்களாம்மா, அதில் ஒன்று மட்டும் நல்லா அப்படி தெரியுது பாருங்க. அந்த உருவத்திலே தெரியுது பாருங்க. சரி. நாகதோசை. ஆமாம், இது வரைக்கும் பார்த்த இடத்துல ஒன்றுமே சொல்லலையாமே. நாகதோசை இருக்கே சுத்தம் இல்லைன்னா வந்து இது நான் வந்து சோவியில் சொல்கிறது உங்களுக்கு புரியுமோ புரியாதோ, ஆனால் காட்சியாக காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியுமில்ல. அதான் மேலே வந்து இப்போ திணூறு போடு. நான் இத்தனை தடவை உங்களுக்கு பிடிச்சேன். அப்போல்லாம் வேறு மாதிரி ஒசரமாக இருந்துச்சா? இப்போ கவுந்து இந்த பின்னாடி பாருங்க. கவுந்து இந்த உருவத்தை பாருங்க, தெரியுதுல்ல? ஏமா நாகத்தை நல்லா பார்த்துருக்கோம்ல நம்ம. அது நாகதோஷம். இப்படி நல்லா இங்கே குறுகளும் இங்கே அகலமாக இருக்கா, இந்த இடம் ஒடுக்கமாகவும் இந்த தலை வந்து அகலமாக அப்படி தெரியுமில்ல, அது இருக்குது நாகதோஷம். ஏன்னா அம்மா சொன்னதுனாலதே அதை உருவத்தில் உங்களை காட்டணுன்றதே திரும்பி பிடிச்சி சரியா இருந்துருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி ஒன்றும் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு சொல்ல மாட்டாங்க. அம்மாட்ட சரி பண்ணிடுவாங்க சரியா?